இன்னைக்கு ரெசிபி ரொம்ப ஹெல்தியான கருவேப்பிலை பொடி சாதம். எண்ணெய் விட்டு முதல்ல கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகை வறுத்துக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சு பருப்புகள் நல்லா குக்கார மாதிரி மெதுவாக ஃப்ரை பண்ணணும். ஜீரகம், பெருங்காயம், 2 வரமிளகா அதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. இதில் மிளகு காரம் வேற இருக்குது, அதனால வரமிளகா ஜாஸ்தி போட்டுக்க வேண்டாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுபட்டதும் பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதும் ட்ரை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச பொடி சைடில் இருக்கட்டும். அதே பேனில் நல்லெண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு, கடுகு தாளிச்சுக்கோங்க. வடித்த சாதத்தை சேர்த்து கட்டி இல்லாமல் உதுத்து விட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச கருவேப்பிலை பொடியை சேர்த்து நல்லா கலந்து விடணும். என்னுடைய சிம்பிள் ஹோம் ஸ்டைல் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கறி லீவ்ஸ் பவுடரில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கடைசியாக நெய் சேர்த்து கலந்து இறக்கினா சூப்பர் ஹெல்தி கருவேப்பிலை பொடி சாதம் ரெடி. இதை அப்படியே பிளெயினாகவே சாப்பிட்லாம். ஸ்லைட்டாக பொங்கல் டேஸ்ட்டில் இருக்கும். இல்லைன்னா சுட்ட அப்பளத்தை தொட்டுண்டு சாப்பிட்லாம்.